الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு என்னை தொழக் கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் என்ற நபிமொழிக்கு ஏற்ப நபி வழியில் நமது தொழுகை அமைய வேண்டும் என்கின்ற தலைப்பில் மிக முக்கியமான தொழுகையினோடு சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் தொடராக பார்த்து வரோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது தொழுகையில் ஒருவர் பேசுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை என்பது ஒரு அடியான் அல்லாஹோடு இரகசியம் பேசுகின்ற ஒரு இபாதத் என்று சொன்னார். எனவே தொழுகை என்பது முழுக்க முழுக்க எங்களுக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ள தொடர்பாடலை அதிகப்படுத்துகின்ற அல்லது ரப்போடு நாங்கள் நேரடியாக தொடர்படுகின்ற ஒரு இபாதத். இந்த தொழுகையில் பிறரோடு ஒருவர் பேசலாமா என்றால் நிச்சயமாக பேசக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார். தொழுகையில் தடுக்கப்பட்ட அம்சங்களில் அல் கலாம், இன்னொருவரோடு பேசுவது. தொழுகையில நாங்கள் நிற்கின்ற பொழுது ஒருவர் எங்களுக்கு சலாம் சொன்னால் அவருக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. தொழுகையில் நிற்கின்ற போது ஏதாவது ஒரு பொருளை ஒருவர் கேட்டால் அல்லது ஏதாவது சந்தேகங்களை கேட்டால் அவரோடு நேரடியாக எங்களால் பேச முடியாது. பேசினால் தொழுகை பாத்திலாகும். எனவே தொழுகையில நிற்கின்ற ஒருவர் சலாமுக்கு கூட பதில் சொல்ல முடியாது. அது அரபியாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர் சொல்கிறார். நாமும் அரபுல தான் அலைக்கும் முஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அலைக்கும் முஸ்ஸலாம் என்று தொழுகையில் நின்றவாறு அவருக்கு பதில் கொடுத்தால் அவருடைய தொழுகை பாத்தில். எனவே தொழுகையில இன்னொருவரோடு பேசுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல ஒரு மிக முக்கியமான பகுதி, தொழுகையில எங்களுக்கு தும்மல் ஏற்பட்டால், தொழுகையில நாங்க தும்மல் ஏற்படுகிறது, அது இயற்கையாக வருவது. தும்மல் ஏற்பட்டால் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாமா? தொழுகையில் நிற்கின்ற ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் பக்கத்தில் நிற்கின்றவர் ஜமாத்து தொழுகையில் அவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லலாமா? இது சம்பந்தமாக அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டுகின்ற பொழுது ஒரு செய்தி திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஃபாஅத் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் ஜமாத்து தொழுகையாக தொழுகிறார்கள். தொழுது கொண்டிருக்கிற பொழுது தொழுகையில் ஒரு மனிதர் தும்மினார். அவர் தும்மி விட்டு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி, நம்ம சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு பிறகு ஓதுகிற துஆ. அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லாமல் அவர் இதை முழுசா சொல்றார். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொன்னார். தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனில் முத்தக்கல்லிம், தொழுகையில பேசியவர் யார் என்று கேட்டாங்க. யாரும் எதுவும் பேசல. அவருக்கு பயம் வந்துட்டு ரசூலுல்லாஹ் கேட்ட உடனே. இரண்டாவது தரம் மனில் முத்தக்கல்லிம், யார் பேசியவர் என்று கேட்டாங்க, பதில் சொல்லல. மூன்றாவது தரமும் மனில் முத்தக்கல்லிம், தொழுகையில் பேசியவர் யார் என்று ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது அந்த சஹாபி நான் தான் யார் ரசூலுல்லாஹ்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுங்கள்னு கேட்டாங்க. அப்ப அவர் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்றுதான் சொன்னேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் கைவசம் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்வதற்கு 30க்கும் மேற்பட்ட மலாயிகாமார்கள் போட்டி போட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்ன செய்தி திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் தொழுகையில் இயற்கையாக தும்மல் ஏற்பட்டால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டும் சொல்வது அவருக்கு அனுமதி, சொல்லலாம். ஏன்? நாம் அந்த நேரத்தில் அல்லாஹோடு தான் பேசுகிறோம், அல்லாஹை புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் சொல்லிக் கொள்வது அவருக்கு அனுமதி. அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. திரும்ப ஒரு ஹஜ் வருது, திரும்ப ஒரு தும்மல் விடுறோம், திரும்ப திரும்ப நாம் சொல்லிக் கொண்டிருக்காமல் மொத்தமாக ஒரே தடவையில் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது அவருக்கு போதுமானது. ஆனா அதை கேட்கின்ற பக்கத்தில் நிற்கின்ற இன்னொரு முசல்லி, இன்னொரு தொழுகையாளி யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லக்கூடாது. ஏன்? அது இன்னொருவருக்கு நாம் பதிலளிப்பது. தொழுகையில நீங்க ரப்போட மட்டும்தான் பேசலாம்.
இன்னொருவருக்கு நீங்கள் பதில் கொடுப்பது தடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அறிஞர்கள் தெளிவாகவே சொல்கிறார்கள், யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக என்று நாம் துஆ செய்யக்கூடாது தொழுகையில். இது சாதாரண நேரங்களில், தொழுகை அல்லாத நேரங்களில் ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நாங்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அவர் யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என்று சொல்லுவார். ஆனால் தொழுகையை பொறுத்த வரைக்கும் தும்முறவர் மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அதை கேட்டுக்கொண்டிருப்பவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லக்கூடாது. அதே நேரம் தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ்வை சத்தமிட்டும் சொல்லக்கூடாது. அறிஞர்கள் அதையும் தெளிவுபடுத்தணும். நீங்க உங்களோட மனசுக்குள்ள அல்லது சத்தத்தை வெளிப்படுத்தாமல் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது உங்களோட தொழுகையை பராக்காக்காது, பாத்திலாக்காது, இந்த ஹதீஸின் பிரகாரம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை புரிந்து கொள்ளவும். அதே நேரம் தொழுகையில் எங்களுக்கு கொட்டாவி ஏற்பட்டால், தசாவு கொட்டாவி அதிகமாக வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதை நாங்க எங்கட கையை கொண்டு அடக்கலாமா? தொழுகையில நிற்கின்ற பொழுது கொட்டாவி வருது, அது பிறருக்கு தொந்தரவாக ஆகிவிடும் என்பதனால் எங்கட கையாலேயே நாங்க கொட்டாவியை வாயை கொண்டு பொத்திக் கொள்ளலாமா என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கொட்டாவி என்பது ஷைத்தானிடமிருந்து வருவது. முடியுமான அளவுக்கு அந்த கொட்டாவியை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன செய்தியை நாங்க பார்க்கிறோம். இது சாதாரண நேரங்கள். தொழுகையில் ஒருவர் அடக்கலாமா என்றால் அறிஞர்கள் இதற்கு ஃபத்வா சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், தாராளமாக ஒருவர் தொழுகையில் இருக்கின்ற பொழுது கொட்டாவி வந்தால் அவருடைய தக்பீர் என்கின்ற நிலையில் இருந்து அல்லது ருக்கு என்கின்ற நிலையில் இருந்து சுஜூத் என்கின்ற நிலையில் இருந்து எந்த நிலையில் அவருக்கு கொட்டாவி வந்தாலும் தன்னுடைய கையை கொண்டு அவருடைய வாயை பொத்திக் கொள்வது அல்லது அந்த கொட்டாவியை அடக்கிக் கொள்ள அவர் முயற்சி செய்வது அவருடைய தொழுகையை பாத்திலாக்காது. ஒரு தேவை நிமித்தம் தான் நாங்க தொழுகையில அசையலாம். எனவே கொட்டாவியை தொழுகையில் ஒருவர் அடக்குவது என்பது ஆகுமானது. கொட்டாவிக்கென்று எந்த துவாவும் இஸ்லாம் சொல்லி தரது. சிலர் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அது கொட்டாவிக்காக ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துவா அல்ல. எந்த ஹதீஸ்லையும் கொட்டாவி விட்டால் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆனா எங்களில் பெரும்பான்மையானவர்கள் சொல்லுகிறோம். காரணம், அது ஷைத்தானிடம் இருந்து வருவது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதனால் சிலர் சொல்வதை பார்க்கின்றோம். ஆனால் மார்க்கம் கொட்டாவி விட்டால் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள் என்கின்ற கட்டளை நமக்கு வரல. எனவே தொழுகையில கொட்டாவி விடுகின்ற ஒருவர் அதை அடக்கிக் கொள்வது அனுமதி. அதற்காக எந்த துஆவையும் அவர் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. இதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுவோம். அடுத்தது, தொழுகையில நாங்க துஆ கேட்பது. தொழுகையில இஸ்லாம் 2 இடங்களில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதிச்சிருக்கு. ஒருவர் தக்பீர்ல நிற்கிறார், அவர் அல்ஹம்து சூராவும் இன்னும் ஒரு சூறாவும் தான் ஓதுவது அனுமதி. அங்க நாங்க துஆ செய்ய முடியாது. ருக்குவிலே இருக்கிறார், ருக்குவில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது மட்டும்தான் அனுமதி. அங்கும் துஆ செய்ய முடியாது. நீங்க சுபஹான ரப்பியல் அலீம் என்று ஓதணும், அல்லது சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று ஓதணும், அல்லது வந்திருக்கின்ற சஹீஹான துஆக்களை மட்டும்தான் ருக்குவில ஓதணும். அங்கும் பிரார்த்தனை செய்ய முடியாது. இஅ்திதால் சமீஅ அல்லாஹு லிமன் ஹமிதாவிலும் துஆ செய்ய முடியாது. சுஜூதில் இஸ்லாம் அனுமதிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுஜூத் என்பது ஒரு அடியான் அல்லாஹ்வோடு அதிகம் நெருக்கமாக இருக்கின்ற இடம். ஃபஅக்ஸிருத் துஆ, சுஜூதில் ஓத வேண்டிய சுபஹான ரப்பியல் அலா என்கின்ற துஆவை நீங்கள் ஓதி முடித்தால் உங்களுடைய பிரார்த்தனையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாங்கள் சுஜூதில் வேண்டியவாறு அல்லாஹ்விடத்தில் ஜமாஅத் தொழுகையில இமாம் தருகின்ற நேரம் வரைக்கும் துஆ செய்யலாம். தனித்து தொழுகின்ற பொழுது எவ்வளவுக்கு நீட்டி துஆ செய்ய முடியுமோ அப்படி நாங்க துஆ செய்வது எங்களுக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. இந்த துஆவை நாங்க அரபுல தான் கேட்கணுமா தமிழ்ல ஓதலாமா என்றால் தாராளமாக ஒருவர் சுஜூதில் தமிழில் துஆ செய்யலாம். அதே நேரம் அத்தஹியாத், ஒருவர் அத்தஹியாத்தை ஓதி முடித்து ஸலவாத்தையும் ஓதி முடித்து விட்டு அதற்கு பின்னால் வேண்டிய பிரார்த்தனையை செய்யுமாறு அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் அனுமதிக்கிறார்கள். எனவே தொழுகையில் சுன்னத்தான தொழுகையானாலும் ஃபர்லான தொழுகையானாலும் சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் தான் எங்களுக்கு பிரார்த்தனை செய்வது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. எனவே தமிழில் தாராளமாக துஆ செய்யலாம். ஆனா ஒருவர் ஓதக்கூடிய அவ்ராதுகளை தமிழ்ல ஓதுனா தொழுகை பாத்தி. இப்ப அல்ஹம்து சூராவை ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆரம்பிக்காமல் தமிழில் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அகிலத்தாரின் இறைச்சகனுக்கே என்று சூரத்துல் ஃபாத்திஹாட தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவர் ஓதுவாராக இருந்தால் அவருடைய தொழுகை ஏற்கப்படாது. எனவே தொழுகையில ஓத வேண்டிய அத்துணை அவுராதுகளையும் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அரபுல தான் ஓத. சூரத்துல் ஃபாத்திஹா, சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் ஆலா, ரப்பனா வலக்கல் ஹம்த், தொழுகையினுடைய எல்லா நிலைகளும் அரபுல இருக்கிறது. நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பிரார்த்தனையில ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு துஆ, உங்களோட துஆவை நீங்கள் அதிகம் அல்லாஹ்விடத்தில் அதிகப்படுத்துங்க.
எனவே நாங்க சுஜூதுல தாராளமாக எங்கட பாஷையில கேட்கலாம். ஒவ்வொருத்தரும் அவருடைய தாய்மொழியில் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வது எந்த வகையிலும் எங்கட தொழுகையை பாத்திலாக்க. எல்லா மொழிகளையும் அறிந்தவன் அல்லாஹ். தொழுகையில ஓத வேண்டியதை மட்டும்தான் நீங்க அரபுல ஓதணும். அதல்லாத உங்களுடைய எக்ஸ்ட்ராவா நீங்க கேட்கின்ற எல்லா பிரார்த்தனைகளையும் தாராளமாக தமிழில் எங்கட பாசையில் நாங்கள் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கலாம், தௌபா செய்யலாம், இஸ்திக்ஃபார் செய்யலாம். அது சுஜூதில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதனோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது செய்திகள் இருந்தா கேளு. தொழுகையில பேசுற சம்பந்தமா தொழுகையில நின்ற மாதிரி சத்தமாக ஒருவருக்கு சாப்பிட்ட அந்த சாப்பாடு ஏவுரையாக வருது, இது உடலாமா என்றால் முடியுமான அளவுக்கு நாங்க கட்டுப்படுத்த. ஏனென்றா எங்கட ஒரு சத்தம் இன்னொருவருடைய தொழுகையை பராக்காக்க கூடாது. இதுதான் மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது பின்னாடி உட்கார்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருந்தவரை ரசூலுல்லாஹ் தடுத்தார். குர்ஆன் ஓதுவது நன்மையான காரியம் தான். ஆனால் குர்ஆன் ஓதுவதனால் இன்னொருவருடைய தொழுகைக்கு அது பாதிப்பாக அமையுமாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்தார். எனவே நாங்க பள்ளிவாசல்ல ஜமாத்து தொழுகையில நிற்கின்ற பொழுது எங்களால் முடியுமான அளவுக்கு எங்கட சத்தம் வெளியால வராத அளவுக்கு நாங்க தொழுகையை தொழணும். சிலர் சத்தமிட்டு ஓதுவதை பார்க்கிறோம். இமாம் சத்தமிட்டு ஓதாத அந்த ரக்காத்துகளில் லுஹர் அசர் தொழுகைகளில் அவர் சத்தமாக ஓதுவார். அந்த சத்தம் பக்கத்துல நிக்கிற ஆளுக்கு தாராளமாக்கு அவர் பராக்காயிரும். அவர் தொழுவார். அவர் என்ன ஓதுறாருங்கிறதுல திசையை அவர் மாத்தி இவர் ஓதினத்தை மறக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கோம். அதனால சத்தத்தை தொழுகையில் வெளிப்படுத்துவது தடுக்கப்பட்டிருக்கு. அதனால நாங்க ஏவர வந்தாலும் சரி, எங்களுக்கு கொட்டாவி வந்தாலும் சரி, அதனுடைய சத்தங்களை நாங்கள் முடியுமான அளவு கட்டுப்படுத்தணும். எங்களை மீறி அது வெளிப்படுமாக இருந்தால் எங்கள் மீது அது குற்றம் இல்லை. முடியுமான அளவு கட்டுப்படுத்து. அதே நேரம் பள்ளிவாசலுக்குள்ள போன வேண்டிய ஒழுங்குல இங்க தொழுகை நடக்கும் போது அல்லது ஒருவர் வந்து தொழுது கொண்டிருக்கும் போது நாங்க பின்னாடி நின்று அவருடைய தொழுகை பராக்காகின்ற அளவுக்கு கதைச்சு கொண்டிருப்பதும் பிழை. குர்ஆன் ஓதுறதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது சொன்னால் நாங்க பள்ளிவாசல்ல நின்று ஒரு தொழுகையாளிக்கு இடைஞ்சல் கொடுக்கிறது. இங்க தொழுவிட்டு இருப்பார், 2 சஃபுகங்கால ஒரு 10 பேர் கூடி நாங்க கதைச்சு இருந்தால் அவருடைய சிந்தனை அங்க பராக்காயம். அப்ப அது பொதுவாக எல்லா விடயங்களிலும், அது ஏவுரை கொட்டாவி ஹஜ்ஜும் மட்டுமல்ல, அது எல்லா விடயங்களிலும் எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு தொழுகையாளிகை எந்த வகையிலையும் நாங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை நாங்க தவிர்த்து கொள்ளணும். அரைப்புகள் ஏற்பட்ட சொரியலாம், அதை நம்ம சொன்னோம். ஒரு தேவை நிமித்தம் ஒருவர் தொழுகையில் அசையலாம். ஒருவருக்கு ஒரு நொழும்பு பாத்துக்கிறீங்க, கடிக்கிறீங்க, கடுமையான வலி, அவர் உடனடியாக அந்த நொழும்பை தட்டி விடலாம். தனக்கு சொரிய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் சொரியலாம். எப்ப எங்களுக்கு தொழுகை அது பாத்திலாக்கும் அல்லது எங்களோட தொழுகையில் அது குறைவை ஏற்படுத்தும் என்றால் சும்மா அசைறது, பகடுக போன் இருக்காண்டு தொட்டு பாக்குறது அல்லது பக்கத்தில் இருக்கிற அளவில் டச் பண்றது, இப்படி ஒரு தேவை இல்லாமல் அசைந்தால் தான் அது தொழுகையில குறை ஏற்படுத்தும். அதல்லாமல் தேவை நிமித்தம் ஒருவர் அசைவது அவருக்கு அனுமதி. சொருகின்ற பொழுது அல்லது போன் ரிங் பண்ணா நாங்க போன் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சு போட்டு திரும்ப தொழுகையை கண்டினியூ பண்ணலாம். இது அனுமதிக்கப்பட்டது. ரிங்டோன், அதாவது பக்கத்துல இருக்கிற போன் பெல் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா நீங்க நசிச்சு விட்டால் அது ஆஃப் ஆயிருமென்னா பிரச்சனை இல்லை. அப்பையும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை எடுத்து ஆஃப் பண்ணி வைக்கிறதுல தொழுகை பாத்திலாகும். ஆனா முடியுமான அளவுக்கு எவ்வளவுக்கு சீக்கிரமா செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு நாங்க அதை சீக்கிரமா செய்யும். ஏன்னா திரும்ப திரும்ப ட்ரிங் பண்ணும் போது பிறருடைய தொழுகை அது பராக்காக்கும் என்பதனால் போன் எடுத்து சைலண்ட்ல போட்டு தூக்கி வைக்கிறது அனுமதி, தொழுகையை பாத்திலாக்கா. சரி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.